இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி டூல் லைஃப் செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? டூல் லைஃப் செட் பண்ணுறது எப்படின்னா, இப்போது இந்த டூல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டூலுக்கு வந்து நம்ம லைஃப் செட் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரோக்ராமில் வந்து இந்த இடத்துல P0916 இப்படி இருக்கா. ஃபஸ்ட்டு 2 நம்பர் வந்து டூல் நம்பரு, அதுக்கு அடுத்து 2 நம்பர் வந்து ஆஃப்செட் நம்பரு. இப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பர் வந்து 9ஆம் நம்பர் டூலு, 16 நம்பர் ஆஃப்செட்டு. இப்போது இதில் பார்த்தோன்னா ஆஃப்செட் எடுத்துக்கோ, ஆஃப்செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோ, ஆஃப்செட் எடுத்துக்கோ. ஆஃப்செட்னு எடுத்துக்கிட்டோன்னா இங்கே இருக்கும் பாரு ஆஃப்செட். இதில் 16 இருக்கா. இந்த இதுதான் இதோட டூலோட ஆஃப்செட் நம்பரு. ஓகேவா? இப்போ இது வந்து எக்ஸ் ஆஃப்செட்டு, இது இஜெட் ஆஃப்செட்டு ரெண்டுமே இருக்கும். அதுக்கப்புறம் இது எப்படி லைவ் செட் பண்ணுறதுன்னா, இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆஃப்செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கணும். இங்கே ஒர்க்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற அடிஷ்னல் ஆப்ஷனாக ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். டூல் லைஃப்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா 1ன்னு இருக்கா. இப்போ நமக்கு வந்து எத்தனை நம்பர் செலக்ட் பண்ண போகிறோம்? இப்போ வந்து 9ஆம் நம்பர் செலக்ட் பண்ண போகிறோம். சரியா? அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஆப்ஷனில் 9 இருக்குல்ல, 9 ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே பாரு 9 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே விழுந்திருக்கும். விழுதா? இது விழுந்திருக்கா. இப்போது நம்பர் சர்ச் கொடுக்கணும். 9ன்னு டைப் பண்ணி இங்கே நம்பர் சர்ச் கொடுத்த உடனே இந்த இடத்துக்கிட்ட வந்து நிற்கும். ஓகேவா? இப்போது இந்த இடத்துக்கிட்ட வந்த உடனே இந்த கிளியர் இருக்கா, இதை கொடுத்தனா எக்ஸிக்யூட் கொடுத்தனா இந்த அலாரம் ஏற்கனவே இருக்கிற டூல் லைஃப் வந்து 0 ஆகிடும். ஆக்சுவலாக இது வந்து 5ன்னு இருக்குது. இப்போ எப்படி செட் பண்ணுறதுனா, எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு எடிட்டில் போனால் இந்த ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உனக்கு லைஃப்னு ஒன்று இருக்கா. இந்த கர்சரை யூஸ் பண்ணி இந்த கர்சரை வந்து அப் பண்ணி இப்போ அப் பண்ண முடியும். இந்த 5 கிட்ட வச்சுட்டு இப்போ நமக்கு தேவையான லைஃப்பை இங்கே இன்செர்ட் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து 10 லைஃப் வேணும் அப்படின்னா நம்ம 10ன்னு டைப் பண்ணி இங்கே 10ன்னு டைப் ஆகிடும். வச்சுட்டு இந்த இடத்துல வந்து இன்புட் கொடுத்துடணும். இன்புட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் போய்ட்டு இன்புட் கொடுத்துடணும். இன்புட் கொடுத்தா என்ன நம்பரு 10ன்னு மாறிடும். இப்போ இது பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, முக்கியமானது எண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எண்டுன்றதை வந்து கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணால் தான் அந்த இது வந்து எண்ட் ஆகிடும். இந்த லைஃப் வந்து செட் ஆகிடும். 10ன்னு செட் ஆகிடும். இதே மாதிரி நமக்கு தேவையான மாதிரி எந்தெந்த டூலுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லி நம்ம செட் பண்ணிக்கலாம். அதே டைமு இங்கே 10ன்னு நீ செட் பண்ணியிருந்தா அப்படின்னா அது ஒவ்வொரு M30 படிக்கும்போது, இப்போது எப்படின்னா இந்த இடத்துல வந்து ப்ரோக்ராம் எண்ட் ஆகும்போது, இப்போது ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் இப்போ இது வந்து பாரு இந்த இடத்துல இருக்கும் M30ன்னு இருக்கும். இதை ஒவ்வொரு டைமும் அதை படித்து முடித்த உடனே M30 படித்து முடித்த உடனே இதில் வந்து பார்ட் 1ல் வந்து ஒரு நம்பர் ஆட் ஆகும். அதாவது இந்த பார்ட் 1 நம்பரில் வந்து ஒரு நம்பர் ஆட் ஆகுமா. அப்படி ஆட் ஆகும்போது இதில் வந்து அந்த டூல் செலக்ட் ஆக இது எத்தனை டைம் இங்கே செலக்ட் ஆகுதோ அத்தனை டைம் வந்து இது வந்து ஆட் ஆகிட்டே இருக்குது. இது ஒன்றா இப்போ அந்த டூலை செலக்ட் ஆக இது வந்து ஒன்றா மாறிட்டுருக்கும். இப்போ என்ன பண்ணிடுவோம், பழைய மாதிரியே வச்சிடலாம். இது வந்து 5னே வச்சிடலாம். இப்போ ஆஃப்செட்டில் போகிறேன். இப்போ இதை எடுத்துக்கிறேன், ப்ரெஸ் பண்ணுறேன், டூல் லைஃப் எடுத்துக்கிறேன். டூல் லைஃப் எடுத்துகிட்டு 9ஆம் நம்பர் இருக்குது, 9ன்னு போட்டு நம்பர் சர்ச் பண்ணுறேன். எடிட்டில் போகிறேன். எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இங்கே எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போனோன்னா இந்த மாதிரி வரும். இந்த இடத்துக்கிட்ட வச்சுட்டு 5ன்னு வச்சுட்டு 5ன்னு டைப் பண்ணி இன்புட் கொடுத்துறேன். இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் முக்கியமானது எண்டு கொடுத்துட்டோன்னா இந்த மாதிரி டூல் லைஃப் வந்து செட் ஆகிடும். இப்போ இந்த டூலுக்கு வந்து 5 ஜாப் வந்து லைஃபு. 5 ஜாப் முடிஞ்ச உடனே ஒரு டைமும் அலாரம் வரும். இந்த மாதிரி தான் டூல் லைஃப் செட் பண்ணணும். புரிஞ்சதா? ஓகே.